குடும்பத்தோட தொழிலே குப்பை பொறுக்கிறது தான். எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு. ஏன்னா நான் 2 செருப்புமே நல்லா இருந்தால் குப்பையில் போட மாட்டாங்க, டேமேஜ் ஆகியதை தான் தூக்கி குப்பையில் போடுவாங்க. இப்போ அவங்க குப்பையில் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற அந்த செருப்பு தான் எங்களுக்கு புது செருப்பு. குளிர்காலெலாம் வந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கள் குளிப்போம். அவ்வளோ பைத்தியமாக இருப்போம். எங்களுக்கு வீடெலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களோட வீடு. இப்போ சில நேரத்தில் நானும் என் தம்பி தங்கச்சிகள்லாம் அந்த கூடாரத்துக்கு வெளியில் தான் நாங்கள் படுத்திருப்போம். அப்போ கூடாரத்துக்கு வெளியில் படுத்திருக்கும்போது அந்த காலையில் இருந்து பார்த்தா அந்த மைதானத்தில் இருக்கிற அந்த கிரவுண்டில் இருக்கிற அத்தனை புழுதியும் அத்தனை டெஸ்ட்டும் எங்கள் மேலே தான் இருக்கும். காலையில் எழுந்து அப்படியே ஃபுல்லாக தட்டி விட்டு அப்படியே கோணி பையை தூக்கி இன்னைக்கு இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை குப்பை பொறுக்கிற வாழ்க்கை. இன்றைக்கி மைக்கு பிடிச்சிட்டு இருக்கிற இதே கையில் ஒரு கோணி பையை போட்டுட்டு தெரு தெருவு அலைஞ்ச நாட்கள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டதுக்கு வரும் பைபிள் ஒரு வசனத்தை பார்க்குறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். நல்ல கையை தட்டியா